ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வேர் பேங்கிள்ஸ் பார்க்கலாங்க. நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்குதுங்க. ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் அனுப்ப சொல்லி கேட்குறீங்க. நியூ டிசைன் நிறைய வந்திருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நியூ கலெக்ஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கிவ்அவே கிஃப்ட்டு என்னென்னு பார்த்துடலாங்க வாங்க. இந்த வீக்லி கிவ்அவே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப் மேக்கிங் தாங்க. வீட்டிலேயே நான் தயார் பண்ணி மேக்கிங் பண்ணி சோப்பு கொடுத்துக்கிட்டு வரேன். அது உங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த கிளிசரிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சேர்த்து நம்ம தயார் பண்ணி சோப்பு தயார் பண்ணி குளிச்சுக்கலாங்க. நம்ம ஹேண்ட் வாஷாகவும் பயன்படுத்திக்கலாம். பியூட்டி பார்லர் மால் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பியூர் ஹெர்பல் சோப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நேச்சுரலாகவும் கொடுத்துக்கிட்டு வராங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்களே தயார் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க. ஒரு ஹெர்பல் சோப்பு பார்த்திங்கன்னா 150க்கு மேலே தாங்க இருக்குது. அதுக்கு கம்மி கிடையாதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் நினச்ச ஹெர்பலை சேர்த்து நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த சோப்பு மேக்கிங் வீடியோ லாஸ்ட்டு போட்டிருப்பேங்க. இந்த வீடியோ எண்டில் கடைசியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் தேவைன்னா பார்த்துக்கலாம். கிவ்அவே கிஃப்ட்டில் வீக்லி ஒரு நபரை செலக்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ போட்டாலுமே நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ இருந்தாலும் ஷார்ட்ஸாக இருந்தாலும் எல்லா வீடியோவுக்குமே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணுங்க. எல்லா வீடியோவும் கமெண்ட் பண்ணால் மட்டும்தாங்க செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு சில வீடியோவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குதுங்க. பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஸ்டோன் வச்சும் கேட்குறீங்க. இந்த டிசைன் எடுத்துக்கலாங்க. இதில் பிங்க் மட்டும் தாங்க வந்திருக்கோம். பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 375ங்க. ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடுங்க. ஸ்டோனு கீழே விழுந்துடும், பயப்படாதீங்க. கீழேலாம் விழுகாதுங்க, நல்லா இருக்குங்க. ஸ்டோன்லேயே பிங்க் கலர் மட்டும்தாங்க இருக்குது இந்த டிசைனில். இந்த டிசைன் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுங்க. டெய்லி வேறு பயன்படுத்துறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. கைக்கும் ஒரிஜினல் கோல்டு லுக்கு அப்படியே கிடைக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடுங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதுங்க. சைஸ் மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. நீங்கள் கேட்ட டிசைன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அனுப்பி வச்சுருவேங்க. ஐம்பொன் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிறதுனால டிசைன் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுதுங்க சீக்கிரம். இதோட ப்ரைஸும் 300 தாங்க, ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடும். இந்த டிசைனுமே 300 தாங்க, ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடுங்க. இதில் ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுங்க. இந்த டிசைனுமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. திருநீர் வச்சு பூசினாவே நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. ப்ளைன் பேங்கிள்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுவும் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுங்க. எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இது ஒரு ஜோடியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடுங்க. இதுவுமே ப்ளைன் பேங்கிள்ஸ் தாங்க. இது பார்க்க ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே டிசைன் வேறுங்க. கஸ்டமரு ரொம்ப விரும்பி இந்த டிசைன் எடுத்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 தாங்க, ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடுங்க. இப்போ சோப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோப் பேஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடுங்க. டபுள் பாலிங் பண்ணலாங்க. நேரடியாகவும் மெல்ட் பண்ணலாம். நேரடியாக மெல்ட் பண்ணிங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோங்க. ஆனில் வச்சுக்க வேணாம், சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆயிருங்க. வீட்டில் இருக்கிற ஹெர்பல் பொருளை வச்சு நான் ரெடி பண்ண போகிறேங்க சோப்பு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பால் சோப்பு ரெடி பண்ண போகிறேங்க. பாத்திரம் சூடாக அப்படியே மெல்ட் ஆகி உருகுது பாருங்கள். இந்த சோப்பேஸ் பயன்படுத்தி ஹெர்பல் சோப்பு கூட தயார் பண்ணிக்கலாங்க. நிறைய வகை சோப்பு தயார் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பருக்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முல்தானி மெட்டி சந்தனம் சேர்த்து நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா பருக்கள் வராதுங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நான் வீட்டிலே தயார் பண்ணி நான் கொடுத்துருவேங்க. என் பொண்ணுக்கெலாம் இன்னுமே பருக்கள்லாம் வர ஆரம்பிக்கலைங்க. பருக்கள் வந்தாலுமே கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. நம்ம சேனலில் கிவ்அவே கிஃப்ட் மூலமாக நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேங்க. உங்களுக்கு இந்த சோப்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட கிடையாதுங்க. இது சேல்ஸுக்கு கிடையாதுங்க. வீட்டிலேருந்து நான் தயார் பண்ணுறதை நான் தரேங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கி நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு தாங்க அடுத்தவங்களுக்கே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். மெல்ட் ஆகிடுச்சுங்க, நல்லா உருகி வந்துருச்சுங்க. இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் பச்சை பால் எடுத்திருக்கேங்க, பசும்பால் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு தேவைன்னா ஆட்டுப்பால் கிடச்சா கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாங்க. ஆட்டுப்பாலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல் எஃபெக்ட் இருக்குதுங்க. ஆட்டுப்பால் சோப்புன்னு சொல்லி எல்லாருமே வெளியில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு ஆட்டுப்பால் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி தாங்க நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்பாகவும் பயன்படுத்தி சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டி பாலை எடுத்து ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கெட்டி ஆகிடுங்க. அதை எடுத்து நம்ம இதில் மெல்ட் பண்ணையில் அதுவும் உருகி வந்துடுங்க. அடுப்பை நான் ஆனில் வைக்கவே இல்லைங்க, சிம்மில் வச்சே நான் காய்ச்சிக்கிட்டு வரேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள். சோப்பு தயார் பண்ணுறதுக்குனே மோல்டு வாங்கி வச்சுருக்கேங்க. மோல்டில் தான் எப்போதுமே நான் ஊற்றி எடுப்பேங்க. எப்போதுமே உங்களுக்காகவே பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோப் பேஸ் ஆன்லைனில் மட்டும் கிடையாதுங்க, கெமிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க வாங்கணும். இந்த சோப்பில் பால் மட்டும் கிடையாதுங்க, வேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேப்பிலை அரைச்சி சாறு எடுத்து ஊற்றிக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே சட்னி மாதிரி இருக்குங்க, அப்படியே கலந்துக்கிட்டால் கூட சக்கையாக வருங்க. சக்கையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் மாதிரியே இருக்கும், நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பச்சை பால் ஊற்றினா திரிஞ்சுலாம் போகலை பாருங்கள், கரெக்டாக இருக்குது, கூழ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதே நம்ம இப்போ பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுருவோம். அதற்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் சேர்க்க போகிறேங்க. எப்போதுமே சோப்பு தயார் பண்ணுறதுக்காக நான் பெர்ஃப்யூம் வாங்கி வச்சுருப்பேங்க. இதுதாங்க அது. வாசனைக்காக நான் மல்லிகைப்பூலேருந்து சென்ட் எடுத்துருக்கேங்க. இதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு விட்டாவே போதுங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் கிடைக்கல அப்படின்னா சவ்வாது இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா வாசனையாக இருக்குங்க. இல்லைன்னா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ஆன்லைனில் இந்த மாதிரி மோல்டு கூட கிடைக்குதுங்க, தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சோப்பு தானே, நீங்கள் மோல்டுலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா இருந்தாவே போதுங்க. நம்ம சேனலில் கிவ்அவேயோட வின்னர் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருந்தாவே போதுங்க. இதிலே நீங்கள் பயன்படுத்தி சோப்பு தயார் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் டப்பா இருந்தால் கூட போதுங்க, இல்லைன்னா குலோப் ஜாம்லாம் டப்பாவில் கொடுப்பாங்க, அதில் கூட நீங்கள் பயன்படுத்தி தயார் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லைங்க, நார்மலாகவே வெளியில் வச்சாவே போதுங்க. தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க, நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். மில்க்கு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக காயாதுங்க, அதனால் வெயிலில் வச்சிடாதீங்க, நிழலே வைங்க. 3 மணி நேரமாவது வச்சுருங்க, கண்டிப்பாக அது கெட்டி ஆகிடும். தயார் பண்ண சோப்பை வெயிலெலாம் வைக்க வேணாங்க, உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நிழலில் வச்சே பயன்படுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா பால் வாசனை அப்படியே இருக்குங்க, கெட்டுலாம் போகாதுங்க, நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஈரப்பதம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நானுமே இதை பயன்படுத்திக்கிட்டு வரதுனால நான் சொல்ல வரேங்க. காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் முகத்தில் அலம்பிட்டுங்க பச்சைப்பால் எடுத்து உள்ளங்கையில் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. 3-4 மணி நேரம் வச்சாச்சுங்க, நல்லாவே கெட்டி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா பால்கோவா மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து நல்லா காய வைக்கணும், நிழலில் மட்டும் தாங்க வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. கத்தி வச்சுலாம் எடுக்க வேணாம், எண்ணெயெலாம் தடவ வேணாங்க, நான் எதுவுமே பண்ணலை. பார்த்திங்கனாவே நான் 2 பக்கமும் நல்லா அமர்த்தி விட்டிங்கனாவே ஏர் போச்சுனாவே நல்லா கேப்பு வந்துடும், தன்னால் எடுத்துக்கிறேங்க. தட்டினாவே கீழே விழுகும் பாருங்கள். உங்களுக்கு உடனே கட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் கூட வச்சுருந்து உடனே வெளியில் எடுத்து இந்த மாதிரி சீக்கிரமாக கட்டி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஏர் பண்ணிங்கன்னா வந்துடுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சுற்றி வேர்த்தது மாதிரி இருக்குங்க, தண்ணி எடுத்து போன பிறகு நார்மலாக நீங்கள் எடுத்து துடைச்சிட்டு காய வச்சுக்கலாங்க. சோப்பு தயார் பண்ண உடனே யூஸ் பண்ணலாங்க, ஆனால் நல்லா காய வச்சோம்னா நல்லா லாங் வருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க, அதனால தான் நல்லா காய வைக்கிறது. இதை பார்க்கையிலேயே பன்னீர் கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சாப்பிட்லாம்னு தோணுது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் சாப்பிட முடியாதுங்க, அதாங்க. இந்த சோப்பில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க, உடனே பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். பால்லே சேர்த்துட்டதுனால நெய் இருக்குதுங்க, வெண்ணெய் இருக்குது, எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்கின்னை எப்போதுமே பளபளப்பாக வச்சுருக்கோம். கையில் வச்சுருக்கையிலே பாருங்கள், நல்லா வெண்ணெயெல்லாம் கையிலே நல்லா ஒட்டி இருக்குது எண்ணெய் மாதிரியே. இதை நம்ம வந்து கையில் கழுவி பார்க்கலாங்க. நுரை எப்போதுமே சூப்பராக இருக்குங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து தண்ணியில் நினச்சி கழுவி பார்க்குறேங்க. நுரை எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா அழுத்திலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக டச் பண்ணாவே போதுங்க, நிறைய நுரை வருங்க. கையில் தேய்க்கையிலேயே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போடா முகத்தில் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கும். நீங்களும் வின்னராக ஆகணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கமெண்ட் எல்லா வீடியோவுக்கும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவுக்கு பண்ணால் மட்டும்தான், கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் பேர் செலக்ட் பண்ணப்படுங்க. இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்றைக்குள்ள டேட்டை போட்டுருங்க, இன்னையிலேருந்து 1 வீக்குக்குள்ளே
செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து வின்னர் அறிவிக்கப்படும். அதுக்குள்ளே எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. பேர் சேர்க்கலைன்னு சொல்லி கோவிக்காதீங்க, சாரி. இந்த சோப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் சோப்பு தாங்க, நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ரெடி பண்ணதாங்க, யூஸ் பண்ணிட்டு வரேன், நல்லா இருக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தை அலம்புறதுக்கு இந்த சோப்பை நான் பயன்படுத்திக்கிடுவேங்க. சோப்பு நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும், கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குங்க. கிவ்அவே கிஃப்ட்டில் இந்த மாதிரியும் கொடுக்க போகிறது அதிகமாக கிடையாதுங்க. இயரிங், செயின் எல்லாமே கொடுப்பேங்க. தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா தான் என்னென்ன கொடுப்பேன்னு தெரியுங்க. இந்த கிவ்அவே கிஃப்ட் கொடுத்ததுனால மக்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கொடுத்தது ஓகேவா என்னென்னு நீங்களே சொல்லலாம். இந்த வார வின்னர் யாருன்னு நீங்கள் கூட இருக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.